இதுபோல் ஒரு ரசம் வச்சாலோ வைக்கலாம். பார்ப்போம் வாங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றணும், அதாவது வெளிச்செண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கடுகு போடணும். கடுகு போட்டு வெடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். பச்சை வெந்தயம் போடணும். வத்தல் மிளகாய் பிச்சு போடணும். சின்ன வெங்காயத்தை நறுக்கி சின்னதாக போடணும். அது சுவையாக வாசனையாக இருக்குது. அதுக்காக போடணும். ரசத்துக்கு நல்ல பழுத்த தக்காளி பார்த்து தான் எடுக்கணும். இதே மாதிரி இதை விட நல்ல ரெட் கலராக இருக்கணும். நல்ல பழுத்த தக்காளி தான் ரசத்துக்கு வந்து நல்லா இருக்குது. அது நம்ம நறுக்கி போடும்போது இந்த இது வந்து கட் பண்ணி கீழே போடணும். இதில் வந்து புழு பூச்சி எல்லாம் இருக்கும், கிருமி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து கட் பண்ணி கீழே போட்டுட்டு தான் மற்ற பாகங்களை தான் எடுக்கணும். நம்ம சமையலுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவாக இருந்தாலும் உள்ளால் இருக்கிறத இப்படி எடுக்கணும். ஏன்னா இதில் தான் புழு பூச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கல் நோயெல்லாம் இதில் தான் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் இதை இப்படியே தக்காளி இப்படியே இது பண்ணி எடுக்கணும். எடுத்து தான் இப்படி கட் பண்ணி போடணும். இப்படி எடுத்து இதை வந்து இப்படி கட் பண்ணணும். இதில் உள்ளது இப்படி எடுக்கணும். எடுத்தால் தான் அது வந்து புழு பூச்சி ஒன்றும் இது பண்ணாதன்னு சொல்லுவாங்க. இதில் தான் புழு பூச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி கட் பண்ணணும். தக்காளிக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி பார்த்து குறை கூடுதல் தக்காளி எடுக்கணும். இங்கே தான் ரசத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து குறை கூடுதல் வேணும். நம்ம இன்னைக்கு பருப்பு சிலவங்க வந்து பருப்பு வேக வச்சு ஊற்றுவாங்க. இல்லை பருப்பு வேக வச்சு ஊற்ற போகிறதில்ல. அதனால் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி வச்சு குறை கூடுதல் தக்காளி போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக இந்த தக்காளிக்கு இதில் நம்ம தட்டை போடணும். உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துக்கிட்டு நல்ல கலரை விடுக்கணும். தீ வந்து சின்னதாக பற்றணும். கேஸ்ன்னா சிம்மில் இருந்து இது பட்டணும். நிதானமாக தான் எல்லாமே வைக்கணும். அப்போ தானே எல்லாமே வந்து கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வேம்புலே நம்ம கலரில் தக்காளி அந்த டைம்லேயே கொஞ்சம் மல்லித்தலை போடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நிறைய தூவணும் மல்லித்தலை. கிண்டணும். இல்லை காயங்க வந்து இந்த கவர் அந்த 2.5 கிலோ காயம் வந்து கவர் வந்து ஒட்டி இருக்குது. நம்ம பிரித்தா கூட ஒரு வேளை ஒட்டி அதுலேயே இருக்குது. அதனால் கவர் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் தெரியாமல் போனால் சரிப்பட்டுறாதில்ல. அதனால் இப்படி பிரிச்சும்போது ஒரு வேளை விட்டு ஒட்டி அதிலே இருக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா நல்ல தண்ணி கொஞ்சம் எடுத்து அதிலே போட்டால் போதும். தானாகவே பேப்பர்லாம் சீக்கிரம் இளவி வரும். அதில் ஒட்டி ஒன்று இருக்கா தானே இளவி வரும். அதுக்கு தான் தண்ணியில் போட்டுட்டு பிரித்து எடுக்கணும். அப்போ கவர் ஒன்று அதில் ஒட்டி பிடிச்சிருக்காது. பிரித்து சூப்பராக நமக்கு சீக்கிரம் இளவி வந்தால் அந்த பேப்பர் ஒன்று இதில் ஒட்டலை இளவி வந்து இதை எண்ணி தக்காளியிலே போடணும். நம்ம தக்காளி வசக்கிட்டு இருக்கும்போதே போடணும். காயத்தை வந்து தக்காளியிலே போடுவோம். அப்போ அதில் கரையும். இல்லைன்னா அது கரையாது. அங்கங்கே கட்டி பிடிச்சி அப்படி ஒட்டி இருக்கு. அதனால் தக்காளியை கூட போட்டான்னா கரையும். காயம் வந்து தக்காளி காயம் மாட்டி சேர்ந்து நல்ல மசிஞ்சாச்சு. கொஞ்சம் நல்ல மிளகு கூடுதல் ஜீரகம் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி எடுக்கணும். இங்கே தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும். இவ்வளோ ஜீரகம் போடணும். மிளகு வந்து இவ்வளோ போடணும். இவ்வளோ துண்டு இஞ்சி எடுக்கணும். தோடு உடச்சி க்ளீன் பண்ணி அம்மியில் வச்சு சதைக்க போகிறேன். இது நீ இப்படி குழவி எடுத்து சரிச்சு வச்சுட்டு இப்படி வாரணும். எல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி வாரி பாத்திரத்திலே போடணும். நம்ம அடித்து வச்சுருக்குல்ல பாருங்கள், ஜீரகம், வெள்ளைப்பூடு, நல்ல மிளகாய்,
இஞ்சி இதெல்லாம் அம்மியில் போட்டு சதைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை உடனே போடணும். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்ச பிறகு தான் போடணும். போட்டு கிளறணும். கறியை விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். கிளறிண்டே இருக்கணும். அதை வந்து அடி பிடிக்க விடக்கூடாது. மஞ்சள் தூள் போடணும். தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். ஏன்னா ரசப்பொடி போடலை. நம்ம ரசப்பொடி போட்டு பண்ணினா கொத்தமல்லி பொடி நான் போட மாட்டேன். நம்ம ரசப்பொடி இருக்குல்ல அதை வச்சு பண்ணினா கொத்தமல்லி பொடி நான் போக மாட்டேன். அதுக்கு பிறந்தால் ரசப்பொடி, அதுவும் ரசப்பொடியில் 2 ஸ்பூனு தான் போட்டு தான் நான் ரசம் வைப்பேன். இன்றைக்கி ரசப்பொடி போடாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்போ நம்மகிட்ட எத்தாதில்லை ரசப்பொடி, அந்த டைம்லெல்லாம் இப்படி பண்ண வேண்டியதான். மிளகுத்தூளும் போடுவோம். எண்ணெய் ரசப்பொடி போடலைல்ல. எலுமிச்சை அளவு புளி எடுத்து நம்ம ஊறுறதுக்கு ஆரம்பத்திலே போடணும். அப்போ தான் அதில் வந்து எல்லாம் புளி வந்து நல்லா கரைஞ்சிக்கிட்டோம் இருக்கட்டும். அதெல்லாம் இது பண்ண பிறகு நம்ம இதை பிணைஞ்சு அங்கே விற்றலாம். செஞ்சாச்சு எல்லாம். நான் செஞ்ச உடனே புளி தெளித்து தான் நம்ம விற்றணும். லாஸ்ட் வரைக்கும் வீற்றக்கூடாது. என்னென்னா அதில் கல், மண், புளி தோடு எல்லாம் கிடக்கும். அதனால் நம்ம தெளித்து தான் அதில் வீற்றணும். வீற்றி வந்து புளி வந்து கொதிக்கணும். ரசத்துக்கு புளி யாருக்காக இருந்தாலும் அப்படி தான். புளி எப்போவுமே கொதிக்க வைக்கணும். இல்லைன்னா கொதிக்க வைக்காமல் இருக்கக்கூடாது. புளி எப்போவுமே கொதிக்க வைக்கணும். அதை புளியை கொதிக்க வச்ச பிறகு தான் தண்ணியை வீற்றி அது கொதிக்காமல் நுர வந்ததும் இறக்கணும். இப்போ இந்த புளி வந்து கொதிக்க கிளறி விடுவோம். புளி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதி வரட்டும். புளி வந்து எல்லாம் சேர்ந்து கொதித்து இன்னி பச்சை தண்ணியை வீற்றுவோம். வீற்றி அது கொதிக்காமல் நுர வந்ததும் எடுக்கலாம். இனி தண்ணி ஊற்றுவோம். தேவைக்கு தான் தண்ணி ஊற்றணும் அளவோட. இல்லைன்னா கூடு வரல தண்ணி ஆனால் இல்லை, அது டேஸ்ட் எத்தாது. எவ்வளோ இது உண்டோ நமக்கு அதுக்கு அளவு தண்ணி ஊற்றணும். நான் இவ்வளோ தண்ணி ஊற்றினேன். இதில் உப்பு உண்டான்னு இப்போ பார்க்கணும். உப்பு இல்லைன்னா நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது கணக்காக உப்பு போடணும். நுரை வந்தாச்சு. இன்னி இதை கொதிக்க விடக்கூடாது. மல்லித்தழை போட்டு இறக்க வேண்டியதான்.